அப்பப்பா சி பாடு லாலிபப். ஏன் கிரண், ஸ்வீட்டிக்காக ஏன் அந்த துடி துடிக்கிற? உன் தம்பிக்கு தூக்கம் வரலையா? எங்க கோட் பாஷை உங்களுக்கும் புரிஞ்சிச்சா? டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா என் தம்பி வேலை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னால் அவனை நிறுத்த முடியல, அவனால என்ன நிறுத்த முடியல. என்ன பண்றது, 2 பேருக்குள்ள பாஸ் ஆகுது சேம் கரண்ட் இல்ல. பாவம், உன் தம்பி கதையை கேட்டா எனக்கே கஷ்டமா இருக்கு. அவன் என் தங்கச்சி கூட விளையாடுவானான்னு கேள. சிச்சி, என் தம்பி ரொம்ப சின்சியர். அடுத்தவங்க தங்கச்சி கூட எல்லாம் விளையாட மாட்டான். எங்க ஸ்வீட்டி தங்கச்சி கூட தான் விளையாடுவான். அவ தங்கச்சி மட்டும் ஊர்ல இருக்க எல்லா தம்பி கூட விளையாடிட்டு இருக்கா. என்ன சொன்ன திவ்யா? ஏன் ஸ்வீட்டி, ஏன் நீ சர்வீஸ் பண்ண வச்சல, செத்தடி நீ. உன்னோட ஸ்வீட்டி தங்கச்சி ஒண்ணும் உத்தமி இல்ல. திவ்யா, என் ஸ்வீட்டி தங்கச்சி கெட்டவன் சொல்றியா? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? அப்பா திவ்யா, இவன் தபலாவை அடிச்சு கிழிச்சுக்கிட்டே இருக்காண்டி. கிரண், பாடு நீ எப்படி ஸ்வீட்டி, என்ன நீ 5 ரவுண்ட்ஸ்க்கு டயர்ட் ஆயிட்டா இப்படி? அம்மா, இவன் யாரு? இன்னையோட ஸ்வீட்டிக்கு எண்டு காடு விழுந்துச்சுடோய். ஸ்வீட்டி, நான் பாக்குறது உண்மைதானா? உன் தங்கச்சி என் தம்பிக்கு மட்டும்தான் சொந்தம் நினைச்சேன். இப்ப இவன் தம்பி கூட சொந்தம் ஆயிடுச்சா? ஆஹா, எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே டவுட் வந்துச்சுடி. என்னடா உன் ஷெட்டுக்குள்ள ஏன் வண்டி இவ்வளவு ஃப்ரீயா போகுதுன்ட்டு. அப்ப ஆல்ரெடி உன் ஷெட்டுக்கு எப்பயோ ஓபனிங் ஆயிடுச்சு. உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் ஸ்வீட்டி, உன் தங்கச்சியை ஒருத்தனுக்கு தெரியாம இன்னொருத்தங்க கூட விளையாட விடாதன்னு. இப்ப பாத்தியா என்னாச்சுன்னு? விளையாட்டு வினையா முடிஞ்சிடுச்சு. என் தம்பி உன் தங்கச்சி கூட விளையாடும் போது எங்க உன் தங்கச்சி சாட்டிஸ்ஃபை ஆகாம போயிடுவாளோன்னு என் தம்பி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்னு வயகரா கூட யூஸ் பண்ணேனேடி. கவலைப்படாத கிரண், நீ வயகரா வாங்கின காசை வேணா நான் வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். கேவலமான பஞ்செல்லாம் போடாது திவ்யா, வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. யார பாத்துடா ஃபர்ஸ்ட்னா? நீதான்டா ஃபர்ஸ்ட். இப்ப தெரிஞ்சதுல உன் ஸ்வீட்டி கதை என்னன்னு. இப்பவாவது என் தங்கச்சி கூட விளையாட வரியா நீ? ஏண்டி திருட்டு மூஞ்சி, என் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எல்லாம் உன் தங்கச்சி சுகத்தை பாத்துக்கிறியா நீ? ஏண்டி, உன் தங்கச்சிக்காக நான் எத்தனை வாட்டி சேவ் பண்ணிருக்கேன். எப்போ உன் தங்கச்சியை பத்தியே யோசிக்கிற? எனக்குன்னு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளும் வயசுக்கு வந்துட்டா. அவளுக்கு சுகங்கள் தேவைப்படும்னு எப்பயாவது யோசிச்சிருக்கியாடி நீ? திவ்யா, உன் தங்கச்சி வருத்தப்படுறத பார்த்து என் தம்பி கூட ரொம்ப ஃபீல் பண்றான். புரியுது கிரண், அப்போத்துல இருந்து உன் தம்பியோட ஃபீலிங்ஸ் என் தங்கச்சிக்கு புரியுது. என் தம்பி இது ரொம்ப இறக்கப்பட்ட குணம் திவ்யா. யார் தங்கச்சியாவது பசியில இருந்தா அவங்க பசி தீக்கிற வரை தூங்க மாட்டான் தெரியுமா? உன் தம்பி எவ்வளவு நல்லவனா இருக்கான் கிரண். இங்க பாரு ஸ்வீட்டி, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இப்ப கிரண் தம்பி என் தங்கச்சியை பிடிச்சிருக்குன்னு சொல்றான். உன் தங்கச்சிக்கு தான் அவன் தம்பி கூட தபேலா ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குல்ல, அதை நீ உள்ள போய் கண்டினியூ பண்ணு ஸ்வீட்டி. எங்க ப்ரோக்ராம நாங்க கிச்சன்ல பண்ணிக்கிறோம். சரி திவ்யா, வருண் வா, நம்ம கச்சேரியை கண்டினியூ பண்ணலாம். போலாம் போலாம். அப்போல இருந்து என் தம்பிக்கு உன் தங்கச்சி கண்ணில் போடாம என் ஜட்டியை முட்டிட்டு இருக்கான். போ போ. அப்பாடா, இத்தனை நாளைக்கு அப்புறம் என் தங்கச்சிக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. எல்லாம் உன் தம்பியாலதான். கிரண், என் தங்கச்சிக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. உன் தம்பியை கொஞ்சம் பொறுமையா விளையாட சொல்றியா? ஒரு வாட்டி என் தம்பி உன் தங்கச்சி கூட விளையாடினான்னு வச்சுக்கோ, 100% சுகத்தை தருவான் என் தம்பி உன் தங்கச்சிக்கு. அப்படியா? அப்போ உன் தம்பி நல்ல ஆட்டக்காரனா? ஆட்டக்காரன், ஓட்டக்காரன், வேட்டக்காரன் கூட. ஐ, அப்போ உன் தம்பி மல்டி டேலண்டடா? பாக்குறியா என் தம்பி டேலண்ட?